இது வந்து டியூஸ்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அதாவது எங்கள் ஆஃபீஸில் கிறிஸ்மஸ்க்கோசரம் சீக்ரெட் சாண்டா கேம் ஆடிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. நான் எப்படி எனக்கு வந்த பர்சனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தனோ, கண்டிப்பாக அதே மாதிரி என் பேர் வந்தவங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்கல்ல. ஸோ அது என்ன கிஃப்டாக இருக்கோ, அது யாருக்கு என் பேர் வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேறு லெவலில் எக்ஸைட்டடாக இருந்தேன். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னோட இன்னொரு பெரிய மனுஷர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அப்பா வார்த்தையால் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். என்ன பாருங்களேன். ದುಡ್ಡು ಏನದು ನನಗೆ ಯಾಕೆ ಕೊಡು ದುಡ್ಡು ಕೊಡು. இந்த கிஃப்ட்டு கொடுத்த சிஸ்டர் தான் என்னை எப்பவுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் நான் ஃபஸ்ட்டெல்லாம் இல்லை இப்போ வரைக்குமே நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோஸ் போட்டதே இல்லை. அந்த சிஸ்டர் ஏன் லாங் வீடியோஸ் போட மாட்டேன்ற, லாங் வீடியோஸ் போடு, நான் ஒரு நாள் வீடியோ போடனாலும் ஏன் வீடியோ போடுன்னு சொல்லிட்டு லைக் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எனக்கு இந்த கிஃப்ட் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிஃப்ட் சிஸ்டர். அது இல்லாமல் இந்த குட்டி குட்டி லெட்டர்ஸ் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் எத்தனை பேருக்கு, அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது எனக்குன்னு டைம் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவே இந்த கடையில் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் அந்த ஒரு ஃபீல் வராது. லைக் நம்மளுக்குன்னு பண்ணது லைக் பண்ண மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டைம் எடுத்து லைக் பண்ணுறது சொல்லணும்னா எனக்கு இந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.